கல்வாத்தா அயிலமதிலே சிறந்தி உலகம் எங்கும் காணாக சாம்ப சிவ புத்திரராய் 5 கரத்துடனே தந்துளங்கும் சத்துருவே இருடியோர்த பதனர்க்கும் முன்னே அருள் கொடுத்து இலங்குகின்ற காரணம் போல் அருள் கொடுத்து தருணம் எந்த நிருதயத்தில் அமர்ந்திடுவாய்கரணே அண்டரோடு சித்தர்களோ அவுணரி முசையினால் ஆற்றாமல் தொத்தரிக்க சண்டை மாறுதம்மது போல் தயாரிடந்த நீள சக்தி வேல் வாங்கி வந்து அசுரர்களை போக்கடித்து தேவாதி தேவருக்கு அன்றுகளை தீர்த்தது போல் விசாலமுள்ள சண்முகனே உன் கருணை விலகாதிருக்க வேளவர்க்கே நான் சரணம் பூரணன் மனோன்மணியே தாரணியிலே சிறப்பாய் புலவர்கள் முன் தோன்றிய நீ வீரமுடன் முத்தமிழே ஸ்லோகமாய் பாடும் வெண்மையுட பூண்டவளம் அடியார்க்கடியவராய் படியளக்குநாதன் அரியொன் கதை பாடுதற்கு புடசுந்த மாசவையில் அடர்ந்த நூல் சாஸ்திரத்தை புகழ்ந்திடவனன் சரணம் மன்னர் மறையோர் பெரியோர் புதளத்திலே சிறந்த மாபுலவரானவரும் முன்ன இருடியரும் கண்முன்றுடையவரை முடிவணங்கி தாழ்வணிந்து போற்றி துதித்திடவே அன்னவர் முள் தோன்றி போன்றவரன் தந்தவதி நற்றிசையுள்ளவர்க்கும் கேள்க்கும் வரம் அதனை நலமுடன தான் கொடுக்கும் சோமசுந்தர பொருளாய் லிங்கமாக வந்ததொரு சொக்கர்தனை பணிந்து காமனை முன்னாளரித்த அயிலாண்டோன் சேஸ்திரத்தில் கனிந்திருந்து வாழ்ந்து வரும் மதியுக மன்னருக்கும் சகலைகளை உணர்ந்த மாசற்ற வல்லவர்க்கும் பதிதனில நாளடியார் பாடி வைத்த குரல் கோவ பலவேத சாஸ்திரமும் இலக்கணம் இலக்கியங்கள் இதிகாசத்தோடு இளங்குகின்ற தத்துவமும் கலக்கமிராதபடி கண்ணன் கதை வடிக்க என் கருத்துதனிலே நிறுத்தி வீரக்கொடி முரசு என்னாலுமே ஜொலிக்கு விளங்கு மதுபாரிசத்தில் பூரணகடாட்சமுடன் அம்பாள் திருவடிய போற்றி நமஸ்கரித்து அருங்குண பற்றி வந்த ராமசுவாமி புலவருக்கு அருமை மகனாக வந்தோர் கருணை கவிக்கடலா என்னாசான கண்ணையா அவர் கணிந்து உரைத்தனர் சொல் சோர்வு பொருளிசையில் சோர்ந்திட கண்டிருந்தோர் தொல்லுலையில சிறந்த வல்லோர் மனம் பொறித்தீர் இந்த சவதனிலே மாயவர்க்க நான் சரண
நாடு புவன முதல் அவனி 56 நலமுடனே நவாப்பு ஆடம்பரத்துடனே காபுல் நகர மதை அன்று வருங்காலமதில் ஒரு நாள் தினந்தனிலே முசிலில் முடி மன்னன் உறங்குகின்ற வேளதனில் பெருத்த உருவமதாய் அன்னவரில் சொற்பனத்தில் பேயல் விளையாடுதல் போல் கண்டு மனம் பதறி திடுக்கிட்டெழுந்து மப்போ கடிசவ மண்டபத்தில் நன்றாக வந்தமர்ந்து மந்திரி மாரழைத்து நவீன்றான உற்றாதெல்லாம் மந்திரிமார் கேட்டும் அப்போ குருவார் மன்னருக்கு மாவுளையிலே சிறப்பாய் இந்துக்கள் வம்மூசத்தில் அருளும் கலை இறங்கி எது கட்டாலுமே உரைப்பார் அப்படிக்கு உள்ளவர அழைத்து வந்து கட்டாக்கால் அறிந்திடலாம் சீக்கிரத்தில் ஒப்புவ உண்மை சொன்னால் தப்பீதமாய் கூறிவிட்டால் உதைத்த விரட்டிடலாம் நல்லதென்று சம்மதித்து நவாப்பு மகராஜனுமே நாட்டினில் உள்ளதொரு வல்லாண்மை உள்ளவரே கூட்டி வந்து வயத்து வரிசையிட்டு கேள்கையில நினைத்த உரி சொல்லாமல் மருளாளியல் எல்லாம் நிலகணங்கி நிற்கையில வினையின் விதி வசத்தால் நவாப்புனுடைய விவர வெளிவரவே மனம் பதறி கோபமதாய் தன் மகள் நஜருக்கு மணவாளன் வாரதினால் அனல் சிந்தும் தன்மையை போல் மருளழியலான அனைவரையுமே பிடித்து சிறையிலிட்டு ஏது சொல்வான் அடா பேத மக்களே உங்கள் தெய்வம் வந்து மீட்டு வர இருங்களெனவே உரைத்து இந்துக்கள் தான் வணங்கும் இனிமையுள்ள ஆலயத்தை இடித்து தகர்ப்பதுவாய் மனம் துணிந்து மன்னல் ஏகபடச் சேகரமாய் கடியத்தான் எழுந்து அலையங்காலெல்லாம் கண்டபடியே நொறுக்கி சிலையல் பதுமை முதல் அடித்து உடைத்தறிந்து சின்னாபின்னம் ஆக்கியப்போ நிலை உயர்ந்த கோபுரமும் மாடகுட சேகரங்கள் இல்லாமல் போக்கிடவே ஓலமிட்டு தேவதையில் தங்க இடமில்லாமல் உழண்டு பரதவிக்க தாளமூடல் இப்படிக்கு செய்திட வேணவாப்பு தானுரை பெண்களுமையால் ஸ்ரீரங்கா செல்வதற்கு படையலுடன் சேகரமாய் திரண்டு வரும் நேரமதில் விஸ்தாரமுள்ளதொரு விசயநகரில் உள்ள வேணமுனி தேவதைகள் ரெங்கநாதன் திருவடியில் போய் வணங்கி நின்று நிஷ்டூரன் வாரதுவாய் அங்கே அவர் முன்கூறிடவே அரீரங்கநாதனும் ஆதரித்து அது சொல்வார் இன்று முதல் 7 ஆண்டு வரை அவனை ஜெயிக்க இயலாது நாமலினால் நன்றாக இன்று தினம் என்னை எடுத்து அவள் நல்கு மகள் தன்னிடத்தில் கொண்டு போய் தங்கொடுப்பாள் அந்த நாட்டாருடைய குடவரையில் நான் இருப்பேன் ஒன்றுக்கு வஞ்சாதீர் பின்னாடி வந்துமேனால் உகழ்ந்த வரந்தாரன் என்றார் கூறும் தருணமதில் நவாப்பு பாளையங்கள் கோவிலுக்குள் தான் புகுந்து ஆராபரத்துடனே ஆலய வாசல்களை அடித்து நொறுக்கியதால் உயர்ந்த திருமதிலும் அலங்காரமாயமர்ந்த உன்னிதஞ்சேர் மேடைகளும் பயமகற்றி ஆழ்வாரும் பூசமிக புரியும் பங்கமில்லா மண்டபமும் அடியார் 14 பேர் அருந்தவத்திலே இருக்க அருகோணமே பதியும் இடித்துமே செல்லுகையில்
108 ஆலயத்தில் இருப்போன் அது அறிந்து இனி இருந்தால் மோசமென்று அனந்த சயனத்துடனே ஏழுலகாண்ட வீரன் மணிமகுட குண்டலங்கள் தானே ஜொலித்திடவே மாறாத பூநூலும் 16 கலையுடனே பார்த்தோர் மணந்தி ஐயே பாடல் வடிவமதாய் கதிரொன் ஒளியது போல் கண்டோர் அதிசயிக்க கண்ணல் வடிவமதாய் எதிராக தோன்றிடவே கண்டந்த காவலர்கள் எடுத்து மேற்சிலையை அதிசயமத் தோன்றுவதால் இந்த சிறு பதுமைய அரசனிடமே கொடுத்தால் தகுந்த பொருளனவே தன் மகள் தனக்கு தானே விளையாடுதற்கு ஆகும் என்றதான் நினைந்து அரசனிடமே கொடுக்க அன்னவன் வாங்கியதான் பார்த்துமே நவாப்பு என் மகள் தனக்கு பசுந்தானே பொன்மை என்றும் மூர்க்கனவன் தான் நினைந்து தான் வந்த ஜாலிகளை முடித்து சரிபடித்தி தன்பதிக்கு போயமர்ந்து தந்தவத்தால் உதித்த தங்க மகள் நாச்சரையும் மன்னனுமே தான் அழைத்து இந்த சிறு பதுமைய வைத்து விளையாடனவே கொடுத்திடவே வாங்கி அந்த நவாப்பு புத்திரியும் குறுநகைப்பு தன்னுடனே எடுத்துமே கொண்டேகி அந்த புற வைத்து இசைந்து விளையாடலுடன் வருகின்ற காலமதில் பின்னால் நடந்த கதை வலுத்துவன் மாச வைக்க கருத்தோடு நாற்றாரும் இந்த கார்மேக வண்ணனைத்தான் கனவில் மறவாதவளாய் உங்கும் பொழுதிலுமே நவாப்பு புத்திரியால் உறங்கும் பொழுதிலுமே பங்கமில்ல பெண்மணியும் படுக்கரைக்கு சென்றாலும் பக்கமதில் வைத்திருப்பாள் இப்படியாகவேதான் எந்த உமலோடு இருந்து வரும் நாளையில தப்பிதமில்லாதபடி இந்த சுவாமியுமே வந்த தனியள வருடமதில் பருவமதுதான் அடைந்து புத்தி அது தெரிந்து பக்குவ பெண்ணாயிடவே அருந்தவத்தில் உதித்ததொரு புத்திரியால் தன்னை அறவீட்டில் வைத்தும் அவன் சாதி வளமையைப் போல் நவாப்பு மகாராஜனுமே சாந்தியதுதான் முடித்து ஓதுகின்ற மோதியர்க்கும் ஏழாகதியர்க்கும் வதானமே கொடுத்து பால் பழஞ்சக்கரையும் பந்து ஜனங்களுக்கு பந்தி வலுமாறியப்போ தாழ்வில்லா தையலர ஊஞ்சலிட்டு ஆட்டுதற்கு தானே அலங்கரித்தார் புவாள் அலங்கரித்தார் ஊஞ்சலுக்கு நச்சார பொற்கொடிமார்தான் அழைக்க அவளுடன் தான் எழுந்து பக்கமதில இருந்த அலங்கார பொன்மையுடன் கிள்ளை மொழியுடையாள் பதுமையை மடியில் வைத்து கிருகை முதல் தன்களித்து நல்வாக்கு பெற்றும் அவள் நல்மனைக்கு சென்று நங்கே இருந்திடவே கட்டுடன காவல்களும் பட்டப்பகல் தனில காவலர்கள் செல்லாமல் நற்றவத்தில இருக்க 4 திங்களது நாட்கள் கழித்ததற்பின் பக்தர் வருந்துவதே அறிவது தேவனுமே பகவானுமே தானறிந்து திக்கனவே செந்திருமாள் 7வது திங்களில தேவி உறங்கையில நித்திரையில இருந்த நாச்சாரோடு நாமல் இந்த நெடியோன் சம்போகமதாய் முத்தார் பயந்தி தருள்வோன் அன்று நாச்சாரோடு முகுந்தன் இருந்த வீதான் தேவ ரகசியமே நாமளுடனாவாள் செப்புதற்கு நீதியுண்டோ கோவைதல் மாமயிலாள் அன்றே இருள் விளக்கி கோதையருந்தான் எழுந்து அலங்கோலமாயிருந்த தன்னுடைய செயலை அறிந்துமே அன்னவளும் கலக்கமது உண்டாயி தாதிய